தமிழக காங்கிரசின் தூண்களில் ஒருவராக திகழ்ந்த EVKS இளங்கோவன் காலமானார். அவருக்கு வயது 75. அரை நூற்றாண்டு காலம் தமிழக அரசியல் எனும் கடலில் எதிர்நீச்சல் அடித்த இளங்கோவனின் இழப்பு ஈடு செய்ய முடியாதது. பெரியாரின் பேரன் ஈவேக்கி சம்பத்தின் மகன் எனும் பின்புலத்தோடு அரசியலுக்குள் நுழைந்தாலும் தன்னுடைய அதிரடியான பல முடிவுகளால் கவனம் பெற்றவர். இளங்கோவனின் தாய் ஈவேக்கி சுலோச்சனா சம்பத்தும் அரசியல்வாதி என்றாலும் படிப்படியாக அரசியலில் முன்னேற்றம் கண்டவர் இளங்கோவன். சென்னை மாநில கல்லூரியில் பொருளாதாரத்தில் இளங்கலையை முடித்த இவர் படிக்கும்போதே காங்கிரஸ் மாணவரணி செயலாளராக தேர்வு செய்யப்பட்டார். அதைத் தொடர்ந்து ஈரோடு மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர், ஈரோடு மாவட்ட காங்கிரஸ் தலைவர், மாநில பொதுச் செயலாளர் என ஒவ்வொரு பதவியின் வழியாகவும் தன்னை செதுக்கிக் கொண்டார். 1984ஆம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் சத்தியமங்கலம் தொகுதியில் போட்டியிடும் வாய்ப்பு இளங்கோவனுக்கு வழங்கப்பட்டது. அதில் பிரம்மாண்ட வெற்றியை வசமாக்கினார். எதிர்பாராத திருப்பங்களால் தமிழக அரசியல் சூழ்ந்திருந்த வேளையில் தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் பொதுச் செயலாளராக இருந்த இளங்கோவன் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். மாற்றுக் கருத்துகள் கொண்டிருந்த தலைவர்களை மீண்டும் கட்சிக்குள் இணைத்தது, கட்சியை வலுப்படுத்தும் முயற்சிகளில் தீவிரமாக இறங்கியது என இளங்கோவனின் அதிரடிகள் ஏராளம். தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமைய வேண்டும் என அப்போதே குரல் கொடுத்தவர். 2004ஆம் ஆண்டு பொது தேர்தலில் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி வாகை சூடினார். இதன் மூலம் மன்மோகன் சிங் தலைமையிலான மத்திய அமைச்சரவையில் ஜவுளித்துறை இணை அமைச்சராக பதவியேற்றார். தமிழ் மாநில காங்கிரஸை தமிழக காங்கிரஸோடு இணைக்க இவர் எடுத்த முயற்சிகள் ஏராளம். அத்தோடு மட்டுமல்லாமல் தமிழக காங்கிரஸ் தலைவர் பதவியை சோ பாலகிருஷ்ணனுக்கு விட்டுக் கொடுத்துவிட்டு தமிழக காங்கிரசின் செயல் தலைவரானார். 2வது முறை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக பதவி வகித்த போதும் கட்சியை வலுப்படுத்தும் பணியில் துணிச்சலோடு செயல்பட்டார். 2021ஆம் ஆண்டு ஈரோடு கிழக்கு தொகுதியில் MLA தேர்ந்தெடுக்கப்பட்டார் இளங்கோவனின் மகன் திருமகன் ஈவேரா. ஆனால் சட்டமன்ற உறுப்பினராகி 2 ஆண்டுகள் கூட நிறைவேறாத சூழ்நிலையில் திருமகன் ஈவேரா அகால மரணமடைந்தார். கலங்கி போனார் இளங்கோவன். திருமகன் ஈவேரா இறந்ததால் ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது. காங்கிரஸ் கட்சி எடுத்த முடிவின் அடிப்படையில் இடைத்தேர்தலில் போட்டியிட்டு சுமார் 60,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியும் பெற்றார் இளங்கோவன். அண்மை காலமாக உடல் சோர்வு காரணமாக அவ்வப்போது மருத்துவ சிகிச்சை எடுத்து வந்த இளங்கோவன் மூச்சு திணறல் காரணமாக மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். EVKS இளங்கோவன் மீண்டு வருவார். வரும் சட்டசபை கூட்டத்தொடரில் அவருடைய குரல் சட்டமன்றத்தில் ஒலிக்கும் என தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை நம்பிக்கையோடு சொல்லியிருந்தார். அவர் மட்டுமல்ல, பல்லாயிரக்கணக்கான காங்கிரஸ் தொண்டர்களின் நம்பிக்கையும் அதுவாகத்தான் இருந்தது. ஆனால் தொண்டர்களை அதிர வைக்கும் வகையில் அவருடைய மரணச் செய்தி வெளிவந்து அனைவரையும் கலங்கடித்திருக்கிறது. மக்களின் உரிமைகளுக்காகவும் காங்கிரஸ் கட்சிக்காகவும் ஓயாது ஓடிய கால்கள் இப்போது ஓய்வெடுக்கின்றன. இந்த அரசியல் ஆளுமையின் கம்பீரமும் யாருக்கும் அஞ்சாத பெருங்குரலும் உலக பெருவெளியில் கலந்து ஒவ்வொரு காங்கிரஸ் தொண்டனின் இதயத்திலும் நிறைந்திருக்கிறது.